வெல்கம் டு த பிராண்ட் நியூ வீடியோ. இந்த லெக்சர் 2ல நம்ம இன்ட்ரோ டு ஐசிடி இன் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐசிடி கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்க்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஐசிடினா என்னென்னு தெரியணும். அண்ட் ரீட்டைல் கான்செப்ட் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஈஸியாக போக முடியும். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் ஐசிடியில் இந்த வீடியோவில் கொடுத்துட்டு அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து பேசிக்ஸ் அண்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த லெக்சரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அடுத்த லெக்சர்லேருந்து நான் டேரெக்டாக லைவ் செஷன் வந்துடுவேன் அவருக்கு. ஸோ இந்த செஷன் மட்டும் தான் ரெக்கார்டட் செஷனாக இருக்கும். பிகாஸ் இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸாம் டைம் போயிட்டுருக்கு, அதனால் டைட்டாக தான் இருக்குது ஸ்கெடியூல். அவரோட ஸ்கெடியூல் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்னோடய ஸ்கெடியூல் அவருக்கு செட் ஆகாது. ஸோ இந்த செஷன் மட்டும் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம லைவ் செஷன் போட்டு அதை அப்படியே யூடியூப் அப்லோட் பண்ணிடலாம். சப்டைட்டில் வருமானு தெரில, நான் மேபி ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் லெக்சர்லேருந்து சப்டைட்டிலோட வீடியோ வரும். ஸோ வாட் இஸ் ஐசிடி? மைக்கேல் ஜே ஹடல்சன் அப்படிங்கிற ஒருத்தவர் யூடியூப்பில் ஐசிடி, அதாவது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணதால் இதுக்கு ஐசிடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்திருக்கு. அன்லைக் அதர் ரீட்டைல் கான்செப்ட்ஸு, இது நம்ம ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை ரீட் பண்ணுவோம். லைக் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்டு மார்க்கெட் மேக்கர்ஸ், அவங்க கூட நம்ம ட்ராவல் ஆகிறது தான் இந்த ஐசிடி. அவங்க கூட ட்ராவல் ஆகி நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது தான் இந்த ஐசிடி கான்செப்ட்ஸ். இந்த ஐசிடி மோஸ்ட்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி இதில் தான் பேஸ் ஆகிருக்கும். அண்ட் அடுத்தது ஐசிடி இஸ் இன் ஜஸ்ட் அபவுட் யூஸிங் இண்டிகேட்டர்ஸ். நிறைய பேர் நம்ம ஐசிடிங்கிறது இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அடுத்த டைம் அண்ட் ப்ரைஸ் படி ப்ரைஸ் எந்த சைடு மூவ் ஆக போகுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த இண்டிகேட்டர்ஸ். சிம்பிளாக சொல்ல போனோம்னா மார்க்கெட் மேக்கர்ஸோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐசிடி ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே 3வது டைட்டில் அதான் இருக்கும். நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இப்போதைக்கு மார்க்கெட் மேக்கர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் ஐசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஒய் வி சூஸ் ஐசிடி. நம்ம எதுக்காக ஐசிடி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் பார்க்கலாம். மோஸ்ட்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஐசிடியை நம்ம சூஸ் பண்ணலாம். மற்ற மெத்தட்ஸ் மாதிரி நம்ம இண்டிகேட்டர்ஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் ப்ரைஸ் எதுக்காக இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல்னு சொல்லலாம் இந்த ஐசிடியை. நான் அது மட்டும் இல்லாமல் மற்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸோட மேனிப்புலேஷனில் நம்ம விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற கான்செப்ட் படிக்கணும். ஸோ தட்ஸ் வை வி சூஸ் ஐசிடி. ஐசிடி ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிக்விடிட்டி. அதாவது நம்ம ஐசிடி கான்செப்ட் வந்துட்டு லிக்விடிட்டி எப்படி யூஸ் ஆகும் அண்ட் எப்போ போனால் நமக்கு ஸ்டாப் ஹண்ட் ஆகும், மார்க்கெட் மேனிப்புலேஷன் எந்தெந்த டைம்லலாம் நடக்கும், அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீப்பராக இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஐசிடி கான்செப்ட்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த கைஸ்க்கே ரீட்டைல் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ஸ், இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசிடி நம்ம செப்பரேட்டாக படிக்கலாம், பட் ஆனால் இந்த ரீட்டைல் கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம ஐசிடி அதுக்கு அடுத்து படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நம்ம மேனிப்புலேஷன்லாம் ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்காக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அகைன் இங்கே திருப்பி வந்திருக்கு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அந்த ப்ரைஸை கேட்ச் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க வித் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு. பட் ஐசிடி யூஸ் பண்ணுற நம்ம மார்க்கெட் மேக்கர்ஸ் கிரியேட் பண்ணுற ப்ரைஸ் மேனிப்புலேஷனோட மெக்கானிக்ஸ் பற்றி படிப்போம். நார்மலாக ரீட்டைல் ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஐசிடி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம லிக்விடிட்டி பூல்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது இன்ஸ்டியூஷன் பிஹேவியர் பொறுத்து இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி மூவ் ஆவாங்களோ அவங்க கூட சேர்ந்தே நம்ம மூவ் ஆகும். எங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும் நம்ம ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்போ. அது போக போக வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரைஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் எங்கே மேனிப்புலேஷன் நடக்குமோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது அந்த மூவை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் பேசிக்கலி நம்ம ஐசிடி கான்செப்ட்டு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு இடத்துல சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஐசிடி ட்ரேடர்ஸான நம்ம அந்த ஏரியாவை ஒரு லிக்விடிட்டி ஜோனாக பார்ப்போம். ஸோ அங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது அங்கே இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் மார்க்கெட் மேக்கர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் பெரிய ஒரு மணி உள்ளே வரும். இதுதான் நம்ம ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவோம். அவங்க கிரியேட் பண்ணுற பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் லிக்விடிட்டி தேவைப்படும். அப்போ தான் இந்த மேனிப்புலேஷன் பண்ணி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க நம்ம
மார்க்கெட் மேக்கர்ஸ். நெக்ஸ்ட் ஹவு மார்க்கெட் மேக்கர்ஸ் கண்ட்ரோல் ப்ரைஸ். மார்க்கெட் மேக்கர்ஸ் ப்ரைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்ட் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மார்க்கெட் மேக்கர்ஸ் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணி அண்ட் அதை ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஐசிடியில் ஒரு கோர் கான்செப்டே இருக்குது. நான் அடிக்கடி இந்த மார்க்கெட் மேக்கர்ஸுங்கிற டேர்மை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது புரியல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் அது புரியும் என்ன டேர்முங்கிறது. ஸோ டாப்பிக்கில் வருவோம். மார்க்கெட் மேக்கர்ஸ் ஒரு பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடிட்டி சீக் பண்ணிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில். லிக்விடிட்டி மீன்ஸ் மணி ஆர் ஸ்டாப் லாஸ் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த எஸ்ஸை ஹிட் பண்ண வச்சுட்டு அதுக்கான ஆப்போசிட் டேரெக்ஷன்லையோ இல்லை அந்த டேரெக்ஷன்லேயோ மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம மேனிப்புலேஷன் ஆர் ஸ்டாப் ஹண்டிங்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டியை மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் எடுத்துகிட்டு பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சினாரியோக்கு அப்புறம் தான் ஐசிடி ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. நான் அகெயின் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக லிக்விடிட்டி பூல்ஸை தேடி போவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி பூல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான். அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஐசிடியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்க்ளூஷன் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஐசிடி எதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும் அண்டு மேனிப்புலேஷன்னா என்ன, மார்க்கெட் மேக்கர்ஸோட இதை ஃபுட் ஸ்டெப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வீடியோக்குள்ளே கொண்டு வரணும் இந்த சீரீஸ்க்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம சார்ட்ஸ் வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் தியரியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ எதுக்காக மார்க்கெட் மேக்கர்ஸ் நமக்கு பெரிய பெரிய மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் இந்த சீரீஸில் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ அந்த ஃபீட்பேக்கை ஏற்றுக்கிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். பை.